Hi students, 10th chapter differential calculus, differentiability and methods of differentiation, exercise 10.1. Okay, now we are going to see fourth sum. Show that the following functions are not differentiable at the indicated value of x. F of x equal to two functions given minus x plus 2 at x less than or equal to 2. 2x minus 4 x greater than 2 at the point x equal to 2. x equal to 2ன்ற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷனை நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும். ஓகேயா, நமக்கு லெஸ் than or equal to 2ல் ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் than or equal to 2ல் ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சம் f of x equal to 3x x less than 0 minus 4x is greater than 0 at x equal to 0ன்ற பாயிண்டில் நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும். ஓகே, now listen, given f of x equal to minus 6 plus 2 x less than or equal to 2, 2x minus 4 x greater than 2. Okay, already you know the formula f dash of 2 minus at the point 2 x equal to 2ன்ற பாயிண்டில் நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும். அப்போ 2ன்ற பாயிண்ட்னால ஃபஸ்ட்டு 2 மைனஸ் லெஃப்ட் டெரிவேட்டிவ். அப்போ f dash of 2 minus limit extends to 2 minus f of x minus f of 2 divided by x minus 2. Okay, this one is one formula, left derivative formula at x equal to 2ன்றதுனால. சப்போஸ் 1 இருந்தால் 1 மைனஸ், 0 இருந்தால் 0 மைனஸ். ஓகே, அப்போ f of 2 கண்டுபிடிக்கணும். நான் f of 2 வரதுனால f of 2 கண்டுபிடிக்கணும். 2ன்ற ஈக்குவல்ட்டு எங்கே இருக்குது பேர் இருக்கா, இதில் 2வை சப்ஸ்டியூட் பண்ணு, minus 2 plus 2 0. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ் f of xக்கு பதிலாக 2 மைனஸ்னால் லெஸ் தேன் 2 இங்கே இருக்குது, இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். f of xக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2, எஃப் ஆஃப் 2 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 0 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இந்த டேர்மில் ஒரு மைனஸை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஆயிரும். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல், வி கெட் மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் 2 ப்ளஸ் பார்க்குறோம். 2 ப்ளஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ஃபார்முலா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ், here 2 plus means x greater than 2. Greater than 2 la function 2x minus 4. Okay, அப்போ 2x f of x க்கு பதிலாக 2x minus 4, f of 2 value 0 divided by x minus 2. In this one 2 common, taken out 2, x minus 2 divided by x minus 2 cancel equal to value 2. லிமிட் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே வரணும். ஓகே, இப்போ இந்த வேல்யூ பாரு, லெஃப்ட் டெரிவேட்டிவில் -1, ரைட் டெரிவேட்டிவில் 2, அப்போ நாட் ஈக்குவல். f dash of 2 minus not equal to f dash of 2 plus, f is not differentiable at x equal to 2. Okay, கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட், given f of x equal to 3x x less than 0 minus 4x x greater than or equal to 0 given at x equal to 0ன்ற பாயிண்டில் not differential சொல்லணும். ஓகே, அப்போ ஃபார்முலா f dash of 0 minus at x equal to 0ன்றதுனால 0 minus left derivative limit extends to 0 minus f of x minus f of 0 divided by x minus 0. f of 0 கண்டுபிடிக்கணும். f of 0னா பாரு, இங்கே ஈக்குவல் டு இருக்கா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ f of 0 ஈக்குவல் டு 0. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் f of xக்கு பதிலாக 0 மைனஸ்னால் லெஸ் தேன் 0, லெஸ் தேன் 0னா 3x. அப்போ 3x மைனஸ் f of 0 0 டிவைடட் பை x minus 0. ஓகே, அப்போ 3x by x cancel 3. Similarly, f dash of 0 plus right derivative limit extends to 0 plus f of x minus f of 0 divided by x minus 0. f of x பதிலா 0 plus na greater than 0 minus 4x. minus 4x value கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 0 divided by x minus 0. Now cancel minus 4. Now left derivative 3, right derivative minus 4 not equal. Therefore, f is not differentiable at x equal to 0. Okay. See the fifth sum, the graph of f is shown below. State with reasons that x value, the numbers at which f is not differentiable. Okay, f is not differentiable. எந்தெந்த x வேல்யூவில் not differentiable சொல்லணும், நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃபில் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு x equal to -1ன்ற பாயிண்டில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து நேர ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா வெர்டிக்கல் டேஞ்சண்ட்டாக இருக்கும். வெர்டிக்கல் டேஞ்சண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல
நாட் டிஃபரன்ஷியபிள். அதாவது ஒரு ஷார்ப் பீக் பாயிண்ட் இருக்கா, ஷார்ப்பாக ஒரு பீக் பாயிண்ட் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம வெர்டிக்கல் டேஞ்சன்ட் வரையலாம். வரைஞ்சோம்னா என்ன இருக்கும், அங்கே நாட் டிஃபரன்ஷியபிள். அதே மாதிரி இங்கே ஒரு ஷார்ப் பீக் இருக்குது பாரு இங்கே. அதே மாதிரி இந்த பிளேஸ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா இந்த பாயிண்டில் டச் பண்ணுது 8 என்ன இருக்குது, வெர்டிக்கல் டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா ஒரு ஷார்ப் பீக் இருக்குது, அதனால் நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, அந்த 4ன்ற பாயிண்ட்டை பாரு, இங்கே ஒரு கட்டாக இருக்கா, கண்டினியூஸ் கிடையாது. ஓகே, இங்கே ஒரு இன் பிட்வீனில் கேப் இருக்குது, அதனால் இதுக்கு அந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ். கண்டினியூஸாக இல்லைன்னா கண்டிப்பாக என்னது, நாட் டிஃபரன்ஷியபிள். ஃபங்க்ஷன் இங்கே விட்டு போயிருக்கு, அதனால் கண்டினியூஸ் கிடையாது. கண்டினியூஸாக இல்லைன்னா நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, அதேமாதிரி இந்த பாயிண்ட் 11ன்ற பாயிண்டில் நம்ம ஒரு வெர்டிக்கல் டேஞ்சன்ட் வரையலாம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இல்லை வெர்டிக்கல் டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா இந்த பாயிண்ட்லேயும் என்ன கிடையாது, டிஃபரன்ஷியபிள் கிடையாது, நாட் டிஃபரன்ஷியபிள். அப்போ எந்தெந்த பாயிண்ட்டு, x = -1, 4, 8, 11. ஓகேயா, இப்போ அதை நம்ம எப்படி எழுத போகிறோம், சின்ஸ் த கிராஃப் ஹேஸ் ஷார்ப் பீக் அட் x = -1. ஓகே, ஷார்ப் பீக்னா வெர்டிக்கல் டேஞ்சன்ட் அந்த பிளேஸில் வரைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். ஓகே, f இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x = -1. x = 4ல் என்ன ஆயிடுச்சு, 4ன்ற பாயிண்டில் கண்டினியூஸ் கிடையாது. அப்போ x = 4, f இஸ் நாட் கண்டினியூஸ், f இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x = 4. அடுத்து, சின்ஸ் கிராஃப் ஹேஸ் ஷார்ப் பீக் அட் x = 8ல், x = 8ல் ஒரு ஷார்ப் பீக் இருக்குது, டேஞ்சன்ட் வெர்டிக்கல் டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா அது வந்து நாட் கண்டினியூஸ். அதே மாதிரி ஷார்ப் பீக் அட் x = 8ல் இருக்கிறதுனால f இஸ் நாட் கண்டினியூஸ் அட் x = x = 11ல் எக்ஸ் ஆக்ஸில் டச் பண்ணுது. அப்போ இந்த பிளேஸில் என்ன இருக்கும், ஒரு வெர்டிக்கல் டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா நாட் கண்டினியூஸ். அப்போ x = 11 it has a vertical tangent, அதனால் f is not differentiable at x = 11. அப்போ அந்த 4 பாயிண்ட்ஸ் எந்தெந்த பாயிண்ட்ஸு, -1, 4, 8, 11 இந்த பாயிண்ட்ஸில் என்னது, நாட் டிஃபரன்ஷியபிள். அதான் கேட்டிருக்காங்க, எக்ஸ் வேல்யூ இந்த நம்பர்ஸில் சொல்லணும், f is not differentiable. ஓகே, சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு 6th sum, if f of x = modulus of x plus 100 plus x squared, test whether f dash of -100 exist. அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் -100 எக்ஸிஸ்டான்னு கண்டுருக்காங்க. எக்ஸிஸ்டான்னு கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ஈக்குவலான்னு சொல்லணும். இதான் இங்கே எல்லாமே நம்ம அதான் பார்த்தோம். ஓகேயா, டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட்னாலும் டிஃபரன்ஷியபிள்னாலும் ஒன்று தான். ஓகேயா, டிஃபரன்ஷியபிளாக இருக்கான்னு பார்க்குறதுக்கும் அதே மெத்தட் தான், இந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்டாக இருக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் அதே மெத்தட் தான். ஓகே, அப்போ given f of x = modulus of x plus 100 plus x square. ஓகே, ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் நான் என்னது ஃபார்முலா, f dash of -100 எனக்கு at the point -100. அப்போ f dash of -100 மைனஸ் கண்டுபிடிக்கணும், f dash of -100 ப்ளஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ f dash of -100 மைனஸ் ஃபார்முலா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -100 மைனஸ் f of x minus f of -100 divided by x minus -100. சப்போஸ் இங்கே 0வாக இருந்தால் என்ன போட்டிருப்போம், இந்த பிளேஸில் 0 போட்டிருப்போம், அதான ஃபார்முலா பார்த்தோம். அதே தான் இங்கே -100 இருக்கிறதுனால -100 போட்டு ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நான் f of -100 கண்டுபிடிக்கணும். f of -100 போடும்போது இப்போ எக்ஸுக்கு பதிலாக -100 போடுறேன், -100 + 100. ஓகே, போடும்போது இந்த டேர்ம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இங்கே 100 போடும்போது 100², அப்போ 100² மட்டும் தான் வரும். அப்போ f of -100 = 100². இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -100 மைனஸ், லிமிட் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே வரணும் எல்லா இடத்துலையும். ஓகே, இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -100 மைனஸ் f of xக்கு பதிலாக என்ன வேல்யூ, modulus of x plus 100 plus x² வேல்யூ. ஓகே, இங்கே f of -100 என்ன கண்டுபிடிச்சோம், 100². ஓகே, மைனஸ் இந்த வேல்யூ 100² டிவைடட் பை x minus -100, இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆயிரும், +100 ஆயிரும். ஓகே, நவ் ஹியர் 100 மைனஸ்னால் லெஃப்ட் டெரிவேட்டிவ்னால மாடுலஸ் வேல்யூ என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும். இப்போ மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவ்னால மைனஸ் ஆஃப் x plus 100 ப்ளஸ்
இந்த டேர்ம் பாரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 100 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 100 எக்ஸ் மைனஸ் 100 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 100. ஓகேயா? இன் திஸ் ஒன் இஸ் ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் எக்ஸ் ப்ளஸ் 100 காமனாக இருக்குது இல்லையா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 100 காமனாக வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் ஹியர் மைனஸ் 1, ஹியர் எக்ஸ் மைனஸ் 100 divided by x plus 100. Now x plus 100 cancel. Balance minus 1. இப்போ நான் substitute பண்ண போகிறேன். minus 100 xக்கு பதிலாக substitute பண்ணோம்னா minus 100 minus 100 that is minus 201. ஓகே, அப்போ left derivative minus 201. right derivative கண்டுபிடிக்கணும். அப்போ f dash of minus 100 plus formula limit extends to minus 100 plus f of x minus f of minus 100 divided by x minus minus 100. Okay, at the point minus 100 nala minus 100. Limit extends to 100 plus f of x க்கு பதிலா நான் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க modulus of x plus 100 plus x square substitute பண்ணிட்டோம். modulus of x plus 100 x square f of minus 100 என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 100 square divided by multiply பண்ணோம்னா x plus 100. ஓகே, here 100 ப்ளஸ்னால பாசிட்டிவ் வேல்யூ மாடுலஸ் வேல்யூ பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ x plus 100 here a square minus b square ஃபார்முலா a plus b a minus b divided by x plus 100. ஓகே, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் x plus 100 காமன் வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும் 1, இங்கே x minus 100. ஓகே, இப்போ x plus 100 x plus 100 கேன்சல். இப்போ என்ன பண்ண போகிறோம் மைனஸ் 100 எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 minus 100 minus 100 இப்போ minus 200 minus 100 minus 100 minus 200 அப்போ 1 minus 200 minus 199. ஓகே, லெஃப்ட் டெரிவேட்டிவ் minus 201 ரைட் டெரிவேட்டிவ் minus 199 நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல்னா நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x equal to minus 100. அப்போ f dash of minus 100 does not exist. Okay, does not exist. Next, seventh sum, examine differentiability of functions in R by drawing the diagram modulus of sin x, modulus of cos x. Okay, it's a very important sum. Examine the differentiability of function by drawing the diagram sin x, modulus of cos x, modulus of sin x, modulus of cos. Seventh sum la modulus of sin x நம்ம கண்டுபிடிக்கணும். First sin x diagram already you know 0 pi by 2 pi 3 pi by 2 2 pi 5 pi by 2 3 pi போயிட்டே இருக்கும் இல்லையா? sin 0 0 sin pi by 2 1 sin pi 0 sin 3 pi by 2 minus 1 அடுத்து 2 pi 0 மாதிரி டயக்ராம் போகும் இல்லையா? டயக்ராம் இது மாதிரி போகும். அதே மாதிரி இந்த சைடு நெகட்டிவ் சைடும் ஓகே 0 பையில் மைனஸ் பையில் டச் ஆகும், அடுத்து மைனஸ் 2 பையில் டச் ஆகும். இங்கே எனக்கு மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? கீழே இந்த நெகட்டிவ் சைடு வரக்கூடாது. நெகட்டிவில் இருக்க டேர்ம் எல்லாம் அப்படி பாசிட்டிவ் சைடு போயிடும். அப்போ 0 to பைன்ற கர்வ் அப்படி இருக்கும், இந்த கர்வ் அப்படி இருக்கும். இந்த பை டு 2 பை இருக்க கர்வ் அபோவில் போயிடும். அப்போ டயக்ராம் நம்ம எப்படி வரையலாம்? 0 to பை பை டு 2 பையை அப்படி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயே வரையணும். ஓகே, இந்த நெகட்டிவ் சைடு இருக்கிற டயக்ராம் வந்து அப்படி பாசிட்டிவ் சைடு போயிடும். அப்போ பை டு 2 பை. அதே மாதிரி 2 பை டு 3 பை இருக்க டயக்ராம் அபோவில் தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே கீழே வர டயக்ராம் எங்கே போயிடும்? மேலே போயிடும். அதுதான் ஓகே 0 to பை பை டு 2 பை 2 பை டு 3 பை. அதேமாதிரி அடுத்த டேர்ம் இப்படி போயிட்டே இருக்கும். சிமிலர்லி ஓகே left hand side 0 to minus pi to minus 2 pi. ஓகே, இங்கே கீழே இருக்க 0 to minus 2 pi அபோவில் போயிடும் டயக்ராம். ஓகே, திஸ் ஒன் இஸ் அ மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் உடைய டயக்ராம். அப்போ அந்த கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் சைன் எக்ஸ் காட் வெர்டிக்கல் டேஞ்சன்ட். எது அதில் வருது? எக்ஸ் ஆக்சிஸோட இந்த பாயிண்டில் ஒரு வெர்டிக்கல் டேஞ்சன்ட், இந்த பாயிண்டில் ஒரு வெர்டிக்கல் டேஞ்சன்ட், இந்த பாயிண்டில் ஒரு வெர்டிக்கல் டேஞ்சன்ட், இந்த பாயிண்டில் ஒரு வெர்டிக்கல் டேஞ்சன்ட். எந்தெந்த பாயிண்ட்டு? மைனஸ் 2 பை மைனஸ் பை 0 பை 2 பை 3 பை. அதான் எழுதிக்கும் அட்
minus 2 pi, minus pi, 0, pi, 2 pi, 3 pi and etc. அப்போ f of x is not differentiable at general term x equal to n pi. minus 2 pi, minus pi, 2 pi, 3 pi இதெல்லாம் எப்படி எழுதலாம்? n pi ன்னு எழுதலாம். அப்போ n belongs to z. அப்போ modulus of sin x is not differentiable at x equal to n pi. Okay. Next cos x. Modulus of cos x. Cos x diagram எப்படி இருக்கும்? 0 pi by 2 pi, 3 pi by 2, 2 pi. Cos 0 1. Cos 0 1 இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து cos pi by 2 0. Cos pi by 2 0ல டச் பண்ணும். Cos pi வேல்யூ minus 1. Cos pi வேல்யூ minus 1. அடுத்து cos 3 pi by 2 0. அடுத்து cos 2 pi 1. இந்த மாதிரி டயக்ராம் போகும். Similarly that side. ஓகே, இங்கேயும் மாடுலஸ் ஆஃப் cos x வேணா என்ன செய்யணும்? இந்த கர்வ் அப்படி இருக்கும். அடுத்து கீழே வர்ற நெகட்டிவ் சைடு கர்வ் go to the first quadrant. ஓகே, சிமிலர்லி இந்த மாதிரி இருக்கும். இந்த கர்வ் அப்படி இருக்குது. கீழே pi by 2 to 3 pi by 2 அபவில் போயிடும். 3 pi by 2 5 by 2 அப்படி இருக்கும். இது அபவில் போயிடும். ஓகே, சிமிலர்லி இந்த சைடு. ஸோ இஸ் அ மாடுலஸ் ஆஃப் cos x டயக்ராம். இங்கே எந்தெந்த பிளேஸில் வெர்டிக்கல் டேஞ்சன்ட் பாரு, எக்ஸ் ஆக்சிஸோட வெர்டிக்கல் டேஞ்சன்ட் ரெண்டு டச் பண்ணுற இடம் minus pi by 2, minus 3 pi 2, pi by 2, minus pi by 2, pi by 2, 3 pi by 2, 5 pi by 2. Okay, இப்போ the curve f of x equal to modulus cos x got vertical tangent at x equal to minus 3 pi by 2, minus pi by 2, pi by 2, 3 pi by 2, 5 pi by 2 and so on. அப்போ f of x is not differentiable at x equal to இதை ஜென்ரலாக எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 2n plus 1 pi by 2, n belongs to z. ஓகே, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஜென்ரலாக 2n plus 1 pi by 2, n belongs to z. We get a answer. Okay, இப்போ modulus of sin x also not differentiable at x equal to n pi. Modulus of cos x also not differentiable at x equal to 2n plus 1 pi by 2. Get a answer. Thank you, students.